ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ராக்ஸ். வெல்கம் டு ராக்ஸ் மைனிங். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராஸ் எப்படி ஃபோனில் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். அதுக்கு நம்ம லேப்டாப்பில் எப்படி பண்ணுறது நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் பாருங்கள், நம்ம கிரிப்டோ மைனிங் வீடியோஸ் நம்ம நிறையா போட்டிருக்கோம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வேறு ஏதாவது வீடியோ என்ன கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நம்ம நிறையா கிரிப்டோ மைனிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃபைல் காயின் நிறையா நம்ம போட்டிருக்கோம். ஃபைல் காயின் நீங்கள் பண்ணலீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரை போட்டிருக்கோம், ஃப்ரை மைனரு. நெக்ஸ்ட்டு வந்து சைலன்சியோ, இது மாதிரி நிறையா போட்டிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு ஏதாவது வீடியோ வேணால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, லேப்டாப்பில் எப்படி பண்ணுறது இந்த கிராஸ் டோக்கன். பார்த்தீங்கன்னா இப்போயே நீங்கள் சீக்கிரமாக பண்ணி அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க காயின்ஸை. ஏன்னா இது எப்போ லான்ச் ஆகும்னு தெரில, சீக்கிரம் லான்ச் ஆகும். பாருங்கள், இதுதான் நம்ம போன வீடியோட இது. பாருங்கள், அதை எப்படி நம்ம ஃபோனில் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அங்கே கிவி ப்ரௌசர்னு ட்ரை பண்ணிக்கோங்க. கிவி ப்ரௌசர்லாம் நம்ம வந்து அல்லது எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். கிவி ப்ரௌசர் போட்டு நான் கீழே லிங்க் தரேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கிவி ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் எதாவது வேணுன்னா மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பாருங்கள், இதுதான் அந்த கிவி ப்ரௌசரு. எல்லாம் மாற்றி இன்ஸ்டால் பண்ணிக்காதீங்க, வேறு ப்ரௌசர்லேயும் பண்ணலாம். அது வேணுன்னா சொல்லுங்கள், நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இன்ஸ்டால் பண்ணோன்னே இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் போய்ட்டு சர்ச் பாரில் போய்ட்டு கிராஸ் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கு தொடுங்க. தொட்டோடனே ஒன்று வரும். அதை வந்து நீங்கள் வந்து ஆட் டு குரோம் கொடுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு லிங்க் தொடுங்க, கிராஸ் எக்ஸ்டென்ஷனு. ஓகேங்களா, இதான் அது. நம்ம இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணோம்னா இதில் தாங்க நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் குரோமில் வந்து பண்ண முடியாது உங்கள் மொபைலில் இருக்கும்போது. இல்லை, ஆட் டு குரோம் கொடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். அவ்வளோதாங்க, ஆட் ஆயிடுச்சு. அந்த மேலே பசில் மாதிரி இருக்குங்க, அது தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது காமிக்குங்க என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு. நீங்கள் உடனே லாகின் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் என் மெயில் ஐடியில் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம ரெஃபரல் கோடு போட்டுக்கோங்க. ரெஃபரல் கோட் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். எங்களுக்கு சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரெஃபரல் கோட் இருந்தால் தான் நம்ம இதை வந்து பண்ண முடியும். அதனால் மறக்காமல் ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நேமு, இமெயில் ஐடி. ஓகேங்களா, நேம் வந்து இந்த கேப்ஸ் எல்லாம் போடக்கூடாதுங்க. கேப்ஸு ஸ்பேஸ் இல்லாமல் எதுவும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நேம் போடும்போது மட்டும். அப்படி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ஃபபெட்டும் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து இது வேணால் போட்டுக்கலாம். இல்லை, பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியம் பாஸ்வேர்டு இதுக்கு. ரெஃபர் கோட் மட்டும் தப்பு போட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக போட்டாச்சு. ஐ எம் நாட் ஏ ரோபோட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நேம் மட்டும் மாற்ற சொல்லுது. நம்ம ஏதோ நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து டேஷ்போர்டு வந்துடும் உடனே. ஆனால் நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு நார்மலான என்னென்ன மெயினான கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும் இந்த இதில். ஃபோனில் நீங்கள் பண்ணும்போது பாருங்கள், அதே மாதிரி தான். பேஜ் 00 காட்டுதுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டுங்க. ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் ரன் பண்ண விடுங்க. உடனே உங்களுக்கு டோக்கன் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை, உங்களுக்கு ஒய்ஃபை இருக்குது, ஃப்ரீ ஒய்ஃபைனா
நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். 5Gலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நான் ஜஸ்ட் அது வந்து டோக்கன் எவ்வளோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு. இப்போ கனெக்ட்னு காமிக்கணும். ஓகேங்களா? அங்கே தேங்க்யூ.